தெலங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டம் சப்தகிரி காலனியைச் சேர்ந்தவர் சுரேஷ். 35 வயதான இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த மௌனிகா என்பவரும் காதலித்து வந்திருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவர்களின் திருமண வாழ்க்கை ஒரு கட்டத்தில் தடம் புரண்டிருக்கிறது. டிரைவரான சுரேஷ் குடித்துவிட்டு மனைவியை அடித்து துன்புறுத்த தொடங்கியுள்ளார். இதனால் அவர்களின் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் கணவனும் மனைவியும் ஒன்றாகவே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று சுரேஷும் மௌனிகாவும் ஒன்றாக இருந்தபோது திடீரென சுரேஷ் சுய நினைவை இழந்து மயங்கிவிட்டதாக உறவினர்களுக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார். உடனே மௌனிகாவின் வீட்டுக்கு வந்த அக்கம் பக்கத்தினர் பேச்சு மூச்சின்றி கிடந்த சுரேஷை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவரை சோதித்து பார்த்த மருத்துவர்கள் சுரேஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். சுரேஷ் ஆயுள் காப்பீடு கட்டி வந்ததால் அந்த பணத்தை பெறுவதற்கான வேலையில் உறவினர்கள் மௌனிகாவுக்கு உதவியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக சுரேஷின் மரணம் தொடர்பாக காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் இருந்தே காப்பீட்டு பணத்தை பெறவும் புகார் கொடுக்கவும் மௌனிகா ஆர்வம் காட்டவில்லை. உறவினர்களின் கட்டாயத்தின் பேரில்தான் அவர் இதை செய்திருக்கிறார். ஆனால் கடைசியாக அதுவே அவரின் நாடகத்தையும் அம்பலப்படுத்தி இருக்கிறது. போலீசாரின் விசாரணையில் சுரேஷின் கழுத்தில் காயங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. அதோடு மௌனிகாவின் நடவடிக்கைகளும் அவர் மீது சந்தேக பார்வையை திருப்பி இருக்கிறது. உடனே போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கிறது. வேலை வெட்டிக்கு போகாமல் சுரேஷ் ஊதாரியாக திரிந்து வந்த நிலையில் மௌனிகா தவறான பாதையில் சென்றிருக்கிறார். பாலியல் தொழிலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதன் மூலம் வரும் பணத்தை சுரேஷ் மௌனிகாவிடமிருந்து பறித்து செலவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. நாளாக மேலும் பணம் கேட்டு மௌனிகாவை சுரேஷ் அடித்து உதைத்து சித்திரவதை செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நாடகத்திலிருந்து எப்படியாவது வெளியே வந்துவிட வேண்டும் என மௌனிகா நினைத்தார். இந்த சூழலில்தான் மௌனிகாவுக்கு அஜய் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மீதி வாழ்க்கையை அஜயின் அன்பில் கழித்துவிட மௌனிகா முடிவு செய்தார். அவரின் காதல் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் கணவனை தீர்த்து கட்டவும் மௌனிகா சபதம் எடுத்திருக்கிறார். யாருக்கும் சந்தேகம் வராமல் கணவனை கொல்வதற்கான வழிமுறைகள் குறித்து தனது உறவினர்களிடம் மௌனிகா ஐடியா கேட்டுள்ளார். அப்போதுதான் மெடிக்கல் ஏஜென்சியின் உரிமையாளர் சிவகிருஷ்ணாவின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. வயாகரா, பிபி மாத்திரை போன்றவற்றை அதிக அளவில் கொடுத்தால் சுரேஷ் இறந்து விடுவார் என்றும் யாருக்கும் அந்த மரணத்தில் சந்தேகம் வராது என்றும் சிவகிருஷ்ணா யோசனை சொல்லி இருக்கிறார். அதன்படி 15 வயாகரா மாத்திரைகளை வாங்கிய மௌனிகா மட்டன் குழம்பில் அதை கலந்து சுரேஷுக்கு உணவு பரிமாறினார். குழம்பில் வித்தியாசமான வாசனை வந்ததால் சுரேஷ் அதை சாப்பிடாமல் தவிர்த்திருக்கிறார். முதல் முயற்சி தோல்வியில் முடியவே அடுத்ததாக பிபி மாத்திரையையும் தூக்க மாத்திரையையும் மதுவில் கலந்து சுரேஷை குடிக்க வைத்திருக்கிறார். சிறிது நேரத்திலேயே சுரேஷ் மயங்கிவிடவே மௌனிகா புடவையை ஜன்னல் கிரில்லில் மாட்டி மறுமுனையை சுரேஷின் கழுத்தில் கட்டி அவரை தூக்கில் தொங்கவிட்டு கொண்டிருக்கிறார். பிறகு இருவரும் நெருக்கமாக இருந்தபோது சுய நினைவை இழந்து இறந்துவிட்டதாக உறவினர்களுக்கும் அக்கம் பக்கத்தினர்களுக்கும் தகவல் கொடுத்துவிட்டு நாடகமாடியிருக்கிறார் மௌனிகா. ஆனால் காப்பீடு தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே மௌனிகாவின் வேஷம் கலைந்துவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மௌனிகாவையும் கொலைக்கு உதவிய 5 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மௌனிகாவின் தவறான நடவடிக்கையும் சுரேஷின் மது பழக்கமும் அவர்களின் காதல் வாழ்க்கையை நாசமாக்கியதோடு 2 குழந்தைகளையும் நிர்கதியாக்கிவிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.